ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2 மெத்தடில் வந்து இயரிங்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ரொம்பவே வந்து சிம்பிளான வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து மேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி இயரிங் ஸ்டட்ஸ் வந்துருக்கும் பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தடுக்காக வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து க்ளூ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டுற மாதிரி க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபெஃபி பாண்ட் இல்லைனா வந்து க்ளூ கன் அதை மாதிரி வந்து க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டுற மாதிரி க்ளூ இருக்கும் பார்த்தீங்களா, நான் இப்போ யூஸ் பண்ணுற க்ளூ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ஃபெவிகால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட் வந்து வச்ச மாதிரி வந்து ஸ்டோன் வந்து இருந்துச்சு. பழைய பேங்கிளில் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்த பேங்கில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் இருந்துச்சு, அது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த க்ளூ உங்களுக்கு யூஸ் பண்ணுற க்ளூ ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டணும். அந்த க்ளூ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து அப்படியே இருக்கும் பிய்யாமல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் வந்து த்ரெட்ஸ்லாம் வந்துருந்துச்சு, அந்த நூலெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டோன்ஸ் தான் இல்லை, உங்கள்கிட்ட என்ன வந்து ஸ்டோன் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா ஓல்டு ட்ரெஸ்ஸில் கூட நிறைய ஸ்டோன்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அதில் இருக்க த்ரெட்டெல்லாம் வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த க்ளூ யூஸ் பண்ணி வந்து 2த்தையும் வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் ஃபெவிக்யூக் இருந்தால் கூட வந்து ஒட்டிக்கலாம், அது டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து ஒட்டிக்கும். நான் ஃபெவிக்ரே இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஒட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த க்ளூ தான் வந்து எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன். இது வந்து ஒட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை வந்து ஒரு 1/2 hour அப்படியே வந்து வச்சுருங்க, அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும். இப்போ 2த்தையுமே வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இதுவுமே வந்து ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து எடுத்து பார்க்கலாம். இது வந்து காயறதுக்காட்டியுமே நம்ம வந்து இன்னொரு இயரிங்ஸ் வந்து மேக் பண்ணிடலாம். செகண்ட் மெத்தடுக்காக நான் வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் இல்லைனா வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் வந்து ஃபோம் ஷீட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து 4 ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த ஃபோம் ஷீட்டுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன்ஸை வந்து ஒட்ட போகிறோம். இதை மாதிரி கொஞ்சம் டிசைனாக க்ராஸாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க, அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இதே மாதிரியே இன்னொருமே வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டெட்டை வந்து இப்படி எடுத்துகிட்டு க்ளூ வந்து யூஸ் பண்ணி பேக் சைடில் வந்து ஒட்டிக்கலாம். நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கப்பவே நம்ம ஃபஸ்ட்டாக செஞ்சோம்ல, அது வந்து ரொம்பவே நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதையுமே இப்போ வந்து நாங்கள் வந்து போட்டு காமிக்கிறோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக வந்து மேக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.